வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மெலோ ட்ராமாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மெலோ ட்ராமா வந்து ஒரு பாடல்களோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ராமாவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து மெலோ ட்ராமாவில் ஒரு நிறைய கேரக்டர்ஸ், அது வந்து ரொம்ப நல்ல கேரக்டராகவும் இருக்கலாம், இல்லைனா கெட்ட கேரக்டராகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பகைமையாக செய்கிறது வந்து நமக்கு ஒரு சஸ்பென்ஸாக க்ரியேட் ஆகிட்டுருக்கும். அதனால் இந்த மெலோ ட்ராமாவில் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் கூட வெளியாக தான் இருக்கும், எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும். மெலோ ட்ராமா வந்து நம்ம கண்ணில் நிறைய கண்ணீரை வரக்கூடிய ஒரு ட்ராமாவாக இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து நல்லது தான் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதில் சில சமயத்தில் வந்து ஒரு மாதிரி ஹாரரும் இருக்கும். அதே சமயத்தில் நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மெலோ ட்ராமா வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபால்சிஃபை பண்ணுது, ஒரு ஈவெண்ட்டையோ எதையோ வந்து அப்படியே எக்ஸாஜுரேட் பண்ணுது, ஒரு வெற்றியை வந்து ரொம்ப பெருசாக காட்டுது, ஆனால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை காட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய மெலோ ட்ராமா எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஸ்பானிஷ் ட்ராஜடிலையும் பார்க்கலாம், வெப்ஸ்டரோட த டச்சஸ் ஆஃப் மேல்ஃபீல்லையும் பார்க்கலாம். உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.